ஸ்வேதா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க சுவாமிஜி. எனக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். என்னுடைய மகளின் பெயர் ரஞ்சிதா. அவளுக்கு பங்குனி 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசியில் திருமணம் ஆகி ஒரு ஆண் குழந்தையும் 5 வயதில் இருக்கின்றது. திருமணத்திற்கு முன்பு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் குழந்தை பிறக்கும் சமயத்தில் வேலைக்கு செல்ல அனுமதி மறுத்ததால் வேலைக்கு செல்லாததால் அவளுடைய வேலை கம்பெனியில் பறிபோய்விட்டது. மகள் திருமணம் எங்கள் செலவில் செய்து வைத்தோம். திருமண நாள் முதல் கணவன் அனுசரிப்பு இல்லாமலும் எங்களுடன் அவள் தொடர்பு கொள்ளாமலும் இருக்கின்றார். அவளுடைய கணவரும் அவர் வீட்டாரும் அவளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் எங்கள் குடும்பத்தில் என்னுடைய மகளின் திருமணத்திற்கு பின் 6 வருடங்களாக எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இந்த பிரச்சனை முடிவதற்கு நீங்கள் தான் நல்ல ஒரு பரிகாரம் கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, உங்க மகளுடைய பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் வருது அப்படின்னு பார்க்கலாம். சில எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம். படிப்படியாக பலன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கும்பகோணம் தொடங்கி அங்கேருந்து நவக்கிரக ஸ்தலங்களுக்கு ஒரு முறை போய் 9 நவகிரக ஸ்தலத்துலேயும் நீங்கள் உங்கள் மாப்பிள்ளை பொண்ணு பேர் சொல்லி அர்ச்சனை வழிபாடு பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நவகிரக ஸ்தலம்னா எல்லாருக்கும் தெரியுன்றதுனால இந்த இடத்துல நான் அதிகமாக விரிவாக உங்களுக்கு சொல்லலை. நவகிரக ஸ்தலம்னா எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அது அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய்ட்டோம் செவ்வாய் வெள்ளி நல்லெண்ணெய் விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னா தொடர்ந்து தினமும் ஜெய ஜெய துர்க்கே ஜெய ஜெய அப்படின்னு எழுதிட்டு வாங்க. வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். கொஞ்சம் கால தாமசமானாலும் முன்னேற்றம் ஏற்படும். நிறைய இடங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத சகஜமாக பார்க்குறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இது சமூக ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைன்னு எடுத்துக்கலாம். உங்கள் பெண்ணுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தொல்லை இல்லை, சமூக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு 50% எல்லா இடங்கள்லையும் இதை பார்க்குறோம். பெண்களுக்கு பொருளாதாரம் ஓரளவு முன்னேற்றம் வந்தாச்சு, கல்விலையும் முன்னேற்றம் வந்தாச்சு. ஆனால் இன்னும் சமூக ரீதியான முன்னேற்றம்ன்றது வரலை. அது காலகட்டத்தில் அதுவும் அந்த நல்ல காரியம் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அரசியலாக இருக்கட்டும், அல்லது சினிமா துறையாக இருக்கட்டும், இல்லை சமூக சேவையாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீகமாக இருக்கட்டும், எப்பயுமே பெண்களுக்குரிய முழு உரிமைன்றது ஒரு 50% மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு 50% தான் கிடைக்கிறது. எத்தனையோ பெரிய தேசத்தை ஆண்ட பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா போராடி தான் ஜெயிச்சிருக்கா. அவ்வளோ சுலபத்தில் அந்த வெற்றி கிடைக்கல. வெற்றின்றது போராட்டத்தில் தான் கிடச்சிருக்கு. அது சமூக சேவையாக இருக்கட்டும், சமூக சேவைகளாக எடுத்துட்டாலும் பெண்களோட பங்கு பெருசாக இருந்தால் கூட அங்கீகாரம்ன்றது ரொம்ப போராடி தான் பெற முடிஞ்சிருக்கு. அதனால் இது ஒரு சமூக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதை நீங்கள் சொன்னது மட்டும் செய்யுங்க. கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி காத்துட்ருக்கு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்கள் பெண்ணுக்கு தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில் ஒன்றும் குறைபாடெல்லாம் இல்லை, பயப்படாதீங்க. கட்டாயம் ஒரு நல்ல மாற்றம் வரும், முன்னேற்றம் உண்டு, நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான விளம்பி வருஷம் சித்திரை மாதம் 1 தேதி 14/4/2017 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இந்த விளம்பி வருஷம் ஒரு அற்புதமான வருஷம். இந்த விளம்பி வருஷத்தில் 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம் வருது. இதில் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, சந்திர கிரகணம் 2 இந்தியாவில் தெரியும். இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த விளம்பி வருஷத்தில் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பகவான், கேது பகவான் பெயர்ச்சி இது நடக்கிறது. இது ஒரு விசேஷம். இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம என்ன நல்ல விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னும்பொழுது, பொதுவாக சூரிய பகவானையும் ஸ்ரீ ராமபிரானையும் அவாவா இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணலாம். கோ பிராமணோ சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்றபடி பசு பட்சிகள்லாம் இந்த வெயிலில் பாதிக்காமல் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு சுவாமியை இந்த ஒரு சுபமான ஒரு நேரத்தில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணலாம். நமக்கு பலன் தர்றதுக்கு இந்த வருஷத்துக்கு உரிய தெய்வீக விருட்சங்களை நடுறது நல்லது. இந்த தெய்வீக விருட்சங்கள்ன்றது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நெல்லி மருதாணி இதெல்லாம் சொல்லும்போது யோசனை பண்ணுவான், இது கூட தெய்வீக விருட்சமானு. நீங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் வீட்டு விளக்காக இருக்கக்கூடிய பெண்கள் மருதாணி செடியை தொட்டால் அது அப்படியே அழிஞ்சு போயிடும், வாடி போயிடும்னு சொல்லுவாள். ஏன்னா இது ஒரு அற்புதமான சக்தி உண்டு. மருதாணி, நெல்லி, அரைநெல்லி,
அதுக்கப்புறம் உங்களுக்கு எலுமிச்சை, துளசி, இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து மரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அந்த சக்தியோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். சாதாரணமாக அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சது வில்வ மரம், மகாவில்வம். தெய்வீக விருட்சத்தில் மகாவில்வம் தெரியும். கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடியதுன்னு போகும்போது பனை மரம், தென்னை மரம், சில விஷயம் வாழை மரம், இதெல்லாம் கற்பக விருட்சங்கள்னு சொல்லுவாள். ஒவ்வொரு விருட்சங்களுக்குரிய தன்மையை உத்தேசித்து அந்தந்த இடங்களை தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்கான். இப்போ என்னென்ன தெய்வீக விருட்சங்கள் நடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன உத்தேசித்திருக்கோமோ காரிய சாதனைக்காக ஒவ்வொரு விருட்சங்களை நடுறோம். இதில் குறிப்பாக அரச மரத்தை மகாவிஷ்ணுவாகவும் வேம்பு விருட்சத்தை மகாலட்சுமியாகவும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறது மகா புண்ணியம், கோயில் கட்டின புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்லுது. இதில் பார்க்கும்பொழுது என்னென்ன மரங்களை வைக்கலாம் சொல்லும்பொழுது என்னென்ன மரங்களை வைக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும். இது வந்து அப்படி பார்க்கும்பொழுது குறிப்பாக சொல்லும்பொழுது இப்போ நம்ம அரசாங்கமே சொல்கிறது இந்த முள் உள்ள மரங்கள், இந்த வேலி காத்தான், கருவேல மரம், இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தைல மரங்கள் கூட இந்த விருட்சங்களோட இதில் வரல, பிற்காலத்தில் வந்ததாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த தைல மரமோ இந்த கருவேல மரங்களை பற்றி சொல்லலைன்றதுனால இது வந்து பொதுவாக இது வந்து தவிர்த்துள்ளான்னு கூட சொல்லுவோம். அதாவது இந்த ஹேவிலம்பி விருட்சத்தில் முள்ளுள்ள மரங்களையும், இந்த முள்ளுள்ள மரம்னு சொல்லும்போது இந்த கருவேல மரம், விஷமுட்களுள்ள மரங்களையும், அதே மாதிரி இந்த தைல மரங்களையும் அகற்றுறது ரொம்ப நல்லது. இந்த ஹேவிலம்பி விருட்சத்தில் இந்த தைல மரங்களையும் முள்ளுள்ள மரங்களையும் வெட்டுறது எந்த காலத்துக்கு ஏற்றது, தெய்வீக விருட்சங்களை நடக்கூடிய காலம் எது, இந்த ரெண்டு விஷயம். மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை உள்ள காலகட்டத்தில் இந்த முள்ளுள்ள மரங்களையும் தைல மரங்களையும் வெட்டிடலாம். ஆனால் சாதாரணமாகவே அக்னி நட்சத்திர காலங்களில் நீங்கள் வந்து தெய்வீக விருட்சங்களை எப்பயுமே மரங்களை தெய்வீக விருட்சங்களை வெட்டக்கூடாது. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் தோட்டங்களையும் தெய்வீக விருட்சங்களையும் வெட்டக்கூடாது. அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய இந்த தைல மரத்தையும் கருவேல மரங்களையும் ஏரியில் இருக்குது கருவேல மரம்னா அரசாங்கம் வெட்டுன்னு சொல்ல போகிறது, வெட்டாதுன்னு சொல்ல மாட்டான். ஆனால் தைல மரம் இருந்தால் ஒருவேளை அதை வெட்டுன்னு சொல்லுவாள், வெட்ட மாட்டேன்னு சொல்லுவாள், எங்களுக்கு தெரியாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏன்னா அரசுக்கு சொந்தமான இடத்துல போயிட்டோம், நான் தைல மரம் வெட்டுறேன்னா அவள் ஒத்துப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தொண்டுன்ற இதில் நம்ம செய்யலாம். தொண்டு அப்படின்னு வரும்பொழுது நாம் செய்யலாம் அதை. ஆனால் அதுக்கான முறைகள் என்னென்னு தெரிஞ்சு முறைப்பிரகாரம் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி தைல மரங்கள், கருவேல மரங்கள், விஷ மரங்கள், அதேமாதிரி நம்ம விருட்சங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடியது என்னென்ன உண்டோ, அதாவது தெய்வீக விருட்சங்களுக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்குமோ அதெல்லாம் வெட்டலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தாழ பனை மரங்கள்லாம் நம்ம பட்டிருக்கோமே தவிர இப்போ கண்ணில் பார்க்க முடியாமல் போயிடுது. திருவோட்டு மரம் யாராவது பார்த்துருக்குமா? திருவோட்டு மரம் நீங்கள் திருவோடு கேள்விப்பட்டிருப்பீங்க, சன்னியாசிகள்லாம் கையில் வச்சுருப்பா. ஆனால் அந்த திருவோட்டு காய் அந்த மரம் எங்கே இருக்குது யாராவது பார்த்துருப்போமா? அதேமாதிரி பனைமரம் பார்த்துருக்கோம், தாழ பனைமரம் பார்த்துருக்கோமா? போகிற போக்கில் பனைமரமே பார்க்க முடியாமல் போயிடும். இது வந்து தெய்வீக விருட்சங்கள் இருக்கக்கூடிய முதல் தரமான மரம் பனைமரம், நம்ம அதையே பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் மே 4லேருந்து மே 28க்குள்ளே பொதுவாக இந்த தேவையற்ற விருட்சங்களை எடுத்துடலாம். அப்போ நடக்கூடியதுன்னா ஒரு வருஷம் பிறக்கக்கூடிய மாதம் பிறக்கக்கூடிய காலம் இப்போ வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, இந்த வருஷங்கள் மாதங்கள் பிறக்கிற அன்றைக்கும் அதே மாதிரி சுக்கிரவாரத்துலேயும் வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் அவாவா பிறந்த நட்சத்திரங்கள்லையும் விவாகமான அதே மாதம் அதே நட்சத்திரத்துலேயும் இந்த தெய்வீக விருட்சங்களை கோயில்கள்லையோ ஆலயத்தோட தோட்டத்திலையோ நந்தவனத்திலையோ ஆற்றங்கரையிலையோ மலை சார்ந்த பகுதியிலையோ தர்மஸ்தாபனங்கள்லையோ இந்த தெய்வீக விருட்சங்களை கட்டாயம் வைக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த விருட்சங்களை வைக்கும்போது அதுக்குரிய இடங்கள் இருக்கான்னு பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு விருட்சத்தை நட்டு அதே இடத்துல இன்னொரு விருட்சம் வைக்கிறதா இருந்தால் சாயா தோஷம் சொல்லுவாள். ஒரு விருட்சத்தோட நெல் இன்னொரு விருட்சத்து மேலே படாதபடி அந்தந்த விருட்சங்களுக்கு தக்கபடி 20 அடியோ 30 அடியோ 40 அடியோ இடைவெளி விட்டு நடணும். இந்த விருட்சங்கள் நடுறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ பவழமல்லி இருக்குது, ரொம்ப எளிமையாக வளரும். மருதாணி, அறநெல்லி, இந்த மாதிரி விருட்சங்கள் வந்து சுலபமாக வளரும். அதே பார்த்திங்கன்னா இந்த அரச விருட்சம், மலைவேம்பு, இந்த மாதிரி விருட்சங்கள் கொஞ்சம் கடினமாக வளரும், பெருசாக வளரும்.